அன்பர்களே, இன்று வெள்ளிக்கிழமை மற்றும் காரடையார் நோன்பு நாள் இது. இன்றைய தினம் நாம் பெங்களூரு அல்சூர் ஸ்ரீ மங்கள காமாட்சி சோமநாதர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் பெங்களூரு மெஜஸ்டிக் பேருந்து நிலையத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அல்சூருவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பெற்றது. இந்த ஆலயமே பெங்களூருவில் உள்ள மிக பழமையான ஆலயம். முற்காலத்தில் அல்சூர் கோவில் உள்ள பகுதி அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தது. இங்கு மாண்டவிய மகரிஷி சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார். எனவே இது மாண்டவிய க்ஷேத்திரம் எனப்படுகிறது. இங்கு சோழர்கள் ஆலயம் அமைத்து சோமேஸ்வரரை பிரதிஷ்டை செய்தனர். அந்நியர்கள் படையெடுப்பினால் இந்த ஆலயம் சிதைந்து போனது. காலம் கடந்து இந்த பகுதியை ஆண்ட மன்னர்கள் ஜெயப்ப கவுடா இந்த காட்டிற்கு வேட்டையாட வந்தபோது களைப்பு மிகுதியினால் ஒரு மரத்தடியில் படுத்து உறங்கினார். அவரது கனவில் சோமேஸ்வரர் தோன்றி காட்டில் ஒரு இடத்தை காட்டி புதர்களுக்கிடையில் மறைந்து இருக்கும் தன்னை வெளியே எடுத்து மக்கள் வழிபாட்டிற்கு கொண்டு வருமாறு கூறினார். மன்னரும் கனவில் கண்டபடி லிங்கத்தை எடுத்து கோவிலை எழுப்பி சோமேஸ்வரரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அப்பகுதிக்கு அல்சூரு என பெயரிட்டார். பின்னர் அவர் வழிவந்தவர்கள் கோபுரம், நவக்கிரக மண்டபம், ஸ்ரீ மங்கள காமாட்சி அம்மன் சன்னதி என பல்வேறு திருப்பணிகள் செய்தனர். இந்த கோவில் கருடஸ்தம்பம், ராஜகோபுரம், கொடிமரம், பலிபீடம், கருவறை விமானம் என 5 அம்சங்களையும் கொண்டுள்ளது. கோவிலுக்கு வெளியே நெடிது உயர்ந்த கருடஸ்தம்பம் உள்ளது. 5 நிலை ராஜகோபுரம் அழகிய சுதை சிற்பங்களை கொண்டது. உள்ளே பிரகாரத்தில் தல கணபதி, ஆஞ்சநேயர், பீமேஸ்வரர், நஞ்சுண்டேஸ்வரர், சந்திரமௌலீஸ்வரர், மங்கள காமாட்சி அம்மன் நவக்கிரக சன்னதிகள் உள்ளன. தனி சன்னதியில் மங்கள காமாட்சி அருள் பாலிக்கிறாள். இவள் முன் ஸ்ரீ சக்கரம் நிறுவப்பட்டுள்ளது. இவளை வழிபட்டால் மணப்பேறு, மகப்பேறு கிட்டிடும். திருமாங்கல்ய பாக்கியம் சிறப்பாகும். மகா மண்டபத்தில் சிவ பார்வதி கல்யாண காட்சி, ராவணன் கைலாயத்தை தூக்கி எடுப்ப முற்பட்ட காட்சி, மகிஷாசுர மர்தினி விக்கிரகங்களும் உள்ளன. 95 கல் தூண்களில் சிங்கங்கள், யானைகள் மற்றும் தெய்வ சிற்பங்கள் உள்ளன. கெம்பே கவுடாவின் சிலையும் இங்கு உள்ளது. அழகான பெரிய நந்தி, கணபதி, துவாரபாலகர்களை வணங்கி கருவறையை அடையலாம். கருவறையில் லிங்க வடிவில் சோமேஸ்வரர் காட்சி தருகிறார். இவர் நம் இன்னல்களையும் பாவங்களையும் போக்குபவர். உள்பிரகாரத்தில் மாண்டவிய மகரிஷி, 63 வைணவ ஆச்சாரியர்கள் சன்னதியும் உள்ளன. இங்கு நோய் நீங்கவும் ஆயுள் பேரும் பெற மகா மிருத்யுஞ்ச ஹோமம் விமர்சையாக நடத்தப்படுகிறது. மகா சிவராத்திரியில் சுவாமிக்கு 4 கால அபிஷேகம் நடைபெறுகிறது. சித்ரா பௌர்ணமி 11 நாட்கள் பிரம்மோற்சவம். அது முடிந்து வரும் ஞாயிறில் திருவீதி உலாவில் சுமார் 70 கோவில்களின் உற்சவர்கள் பல்லக்கில் உடன் வருவதும் கண்கொள்ளா காட்சி. திங்கள் பிரதோஷம், பௌர்ணமி, அமாவாசை நாட்களிலே சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. ஐப்பசியில் அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது. திருக்கார்த்திகை, திருவாதிரை விழாவும் நடைபெறுகிறது. எல்லா சௌபாகியங்களையும் நலமுழு நல்கும் அல்சூரு ஸ்ரீ மங்கள காமாட்சி சமேத சோமேஸ்வரரை வணங்கி நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய. ஓம் ஸ்ரீ காமாட்சி நமஹா.